வெங்காயம் வெட்ட வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி, அடுத்து பூண்டு, அடுத்து கொஞ்சம் போல் இஞ்சி, பச்சை மிளகு, கருவேப்பிலை வந்து ஆயில் வச்சாச்சு போட்டாச்சு. இதில் ஃபஸ்ட்டு வந்து வெள்ளைப்பூடு போட்டுருக்கு. அடுத்து பச்சை மிளகு, அடுத்து கருவேப்பிலை, நல்லா வெங்காயம் போடலாம். வெங்காயம் போட்டு நல்லா தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சள் பொடி கொஞ்சம், நான் வந்து எல்லாமே சேர்த்து அரைக்க வச்சுருக்கு. மல்லி பொடி, அதுக்கு பிறகு மிளகு பொடி, ஜீரகம் அதெல்லாம் கருவாட்டு நம்ம இதுலேருந்து இது பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி போடணும். அப்போ வந்து நமக்கு இந்த தொக்கு ரெடி ஆகிடும். கருவாட்டில் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் இந்த உப்பு போட்டுருக்கும். இப்போ மூடி போட்டுட்டு கொஞ்சம் கொதிச்ச பிறகு இறக்க வேண்டியதான். கருவாடு தொக்கு ரெடி ஆகிடும்.